திரு கணேஷ், உங்க பார்வை. இல்ல இப்ப இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அதை வச்சுலாம் பேசினா நம்ம நாள் முழுக்க பேசிட்டு தான் இருக்கணும். இன்னும் 4 விவாதம் எடுத்தீங்கன்னா கூட அதுல மாற்று கருத்துக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க என்ன கால்குலேஷன் போனாலும் விக்டரி இட்ஸ் நாட் கோயிங் டு டிசைட். இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக அணி வெற்றி பெற்று விட்டது, மத்தவங்க தோத்துட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியும் தோத்துருக்கிறாங்க என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன, அதை அலசி ஆராய்ஞ்சு அடுத்த தேர்தலில் எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்றத குறித்து ஒரு பார்வையை கொண்டுதான் எங்களுடைய பார்வை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பார்வை சென்று கொண்டுதான் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, வெற்றி தோல்வியை தாண்டி இந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியான ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டு வரோம். அதனுடைய வெளிப்பாடு தான் ஒண்ணு. அதை நாங்க இந்த இடைத்தேர்தலில் 100% செய்வோம். இந்த இடைத்தேர்தல்ல இதே பாஜக கூட்டணியோ இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோட நீங்க பயணிச்சு களம் காண்பீங்களா, இல்ல அந்த கூட்டணிக்கு அப்பாற்பட்டு களம் காண்பீங்களா தனித்து? இல்ல, அது எங்களுடைய தலைமை தான் முடிவு பண்ணோம். எங்களை பொறுத்தவரை நாங்க களம் காண வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம், எங்களை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். ஏன்னா மாற்று அரசியலை முன்னெடுக்கிற எங்க மீது தவறான பிம்பங்கள் இருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கையை நாங்க முழுசா பெறாததுனால தான் நாங்க தோல்வி செல்லக்கூடிய ஒரு காரணத்தை நாங்க ஒப்புக்கொள்கிறோம். அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம். இல்ல அது உங்க விருப்பப்பாடு. நான் எப்படி கேட்கிறேன்னா, நீங்க தனியாவோ இல்ல கூட்டணியோட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப பாஜக ஆதரவோட நீங்க நிப்பீங்களா, இல்ல அவர்களை தவிர்த்து விட்டு நீங்க நிப்பீங்களா? அப்படியான ஒரு நிலை இருக்கா? சொல்றேன் இல்லைங்களா, அதை எங்க தலைமை தான் முடிவு செய்யணும்னு நாங்க சொல்றோம். இல்ல ஒண்ணு இல்ல, இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, 2026 திமுக அதிமுக இல்லாத கூட்டணி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறாரு. அப்ப இன்னமும் இது ரெண்டையும் தவிர்த்த கூட்டணியா இப்ப அவர் பயணிச்சிட்டு இருக்குது, இல்ல பாமக பயணிச்சிட்டு இருக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணியா? எங்களுடைய விருப்பம் அதுதான். நாங்க முன்னாடியே அதான் தெளிவும் படுத்தி இருக்கிறோம். அதனாலதான் இந்த முடிவை நாங்க இந்த தேர்தலே எடுத்திருக்கிறோம். நாங்க களம் கண்டது மாற்று அரசியலுக்கான ஒரு இது. பிரதமர் வேட்பாளரை முன்னெடுத்து நாங்க கடவு கண்டோம். எங்களுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா நாங்க 1% அதிகமா தான் வந்திருக்கிறோம். எந்த இடத்துல நாங்களும் குறைஞ்சிட்டுல, நாங்களும் பின்தங்கி இல்ல. அதுக்கு நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்று மாறு தட்டி கொள்வதெல்லாம் எங்களுக்கு இல்லை. இந்த மக்களுக்காக போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அதற்கான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் வருத்தமும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் புரிஞ்சுக்கல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்க யாருக்காக போராடல, இந்த இடத்துல யாருக்காக நாங்க போராடல, எந்த ஒரு சமூக பிரச்சனைக்காக நாங்க போராடாம முன்னாடி நிக்காம பின்னாடி போய் நின்று இருக்கிறோம். அனைத்து சமுதாய மக்களுக்காக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எந்த சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் முன்னிக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது எந்த கூட்டணியில இருந்தாலும், ஆளுங்கட்சி கூட்டணியிலேயே இருந்தாலும் முதல் கட்சி போராடுதுன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். இல்ல மக்கள் புரிஞ்சுக்கலங்கிறத எப்படி நீங்க சொல்றீங்க கணேஷ்குமார்? இதே மக்கள் தானே 2004 உங்களுக்கு 46 சீட்டு கொடுத்தாங்க, 2006 எலெக்ஷன்ல 18 சீட்டு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில ஜெயிக்கிறாரு. அப்ப மக்கள் மேல நீங்க அந்த இதை நீங்க எப்படி கடத்த முடியும்? இதே மக்கள் தானே உங்களுக்கு பலமுறை வெற்றியும் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் எங்கள் மீது திட்டமிட்டு சாயம் பூசுகின்ற வேலைகளை செஞ்சாங்க. அதை மக்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எடப்பாடியில நம்ம பாத்தீங்கன்னா 10.5% எடப்பாடி கொடுத்தாரு, அதற்காக வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, இவங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு ஒரு பெர்செப்ஷன் பேசுறாங்க. பாத்தீங்களா, இதுதான் உண்மையான விஷயம். 10.5% எப்படி கிடைக்கப்பட்டது? பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தியாகத்தை பண்ணி 30 தொகுதிகளுக்கு மேல் நின்ன பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தத்தையும் தியாகம் பண்ணி 23 தொகுதிகள் நின்று, அதுலயும் கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்லயும் சென்னையிலயும் இந்த மாதிரி தொகுதிகளை கொடுக்கிற இடத்தை பெற்றுக்கொண்டு, எங்களுக்கு தேர்தல் முக்கியம் அல்ல, வெற்றி முக்கியம் அல்ல, இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு முக்கியம், அந்த இடஒதுக்கீடை கொடுங்கன்னு எங்களை நாங்க தியாகம் செஞ்சு வாங்கணும் பாருங்க. அதை மறந்துடுறாங்க. மறந்துட்டு எடப்பாடி தான் கொடுத்தாரு, எடப்பாடி சும்மா கொடுத்தாரா? எடப்பாடி எங்களுடைய தியாகம் இல்லாம கொடுத்தாரா? இதே மாதிரிதான் திமுக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சும்மா கொடுத்துட்டாங்களா? 21 உயிர்களை தியாகம் செஞ்சு நாங்க போராடி வாங்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதற்கு யார் காரணம் என்பதை இந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். இப்ப எந்த இடஒதுக்கீடு எடுத்தாலும் போராடிய கட்சி யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தானே. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. சமூக நீட்டு விலக்கு வேண்டும் என்று அன்னைக்கு அதே கூட்டணியில இருக்கும் போது போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இல்லன்னு உங்களால சொல்ல முடியல. இன்னைக்கு அதே கூட்டணியில இருக்கிறீங்களே, நீட் விலக்க உங்களால கூட்டணியில இருந்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்? நான் தான் சொல்றேன், 2009 அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற வரைக்கும் நீட் வரலையே. ஏன் வரல? இன்னைக்கு கூட்டணியில தானங்க இருக்கீங்க கணேஷ். எங்களுக்கு அதிகாரம் இல்ல, எங்களிடம் அந்த வலிமை இல்ல. அந்த வலிமை பெறும் பொழுது நாங்க நிறுத்துவோம். இல்ல ஒண்ணு இல்ல, சில அரசியல் விமர்சகர்கள் சில பார்வைகள் வைக்கிறாங்கல்ல. இப்ப பாஜகவோட கூட்டணி போனதுதான் பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தமிழ்நாட்டு களத்துல கொடுத்திருக்குன்னு. அந்த பார்வைக்கு உங்க பதில் என்ன சுருக்கமா? நாங்க அப்படி பார்க்கலன்னு சொல்றோம். மாற்று அரசியல் ஒரே நாள்ல முடிவாயிடாது. ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் நாங்க ஒரு பாஜக பாதை மாற்று அரசியல்னு பாமக நம்பி கூட பயணிக்குதான் கேட்கிறேன். அவ்வளவுதான் எங்களுக்கான மாற்று அரசியல். அது யாராக இருந்தாலும் நாங்க ஒரே மாதிரி தான் பார்ப்போம். எங்களுடைய வலிமை எங்க நாங்க அதிகப்படுத்த முடியுமோ, நாங்க அதிகமாக எங்க வலுவாக இருக்க முடியுமோ அப்பதான் சாதிக்க முடியும் நாங்க நம்புறோம். அதுக்குதான் உதாரணம் சொல்றேன்.
2009 காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருந்த காரணத்தினால நீட் கேஸ் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லாம தடுக்க முடிஞ்சது எங்களால. எங்களுடைய அமைச்சர் பதவி போன பிறகு அதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. குலாம் நபி ஆசாத் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது 2 வருஷ காலம் விலக்கு தான் வாங்க முடிஞ்சதே தவிர தடுத்து நிறுத்த முடியல. அப்ப எங்களுடைய பவர் இருக்கும்போது, நாங்க அதிகாரத்துல இருக்கும்போது சாதிச்சு காமிக்கிறோம் இல்லையா, அந்த அதிகாரமும் அந்த வலிமையும் மக்கள் எங்களுக்கு தரும் பொழுது அனைத்து கொள்கையிலும் நாங்க உண்மையாக வென்றெடுப்போம். 2010 தாங்க நீட்டுக்கான ப்ரொபோசலை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வச்சாங்க. சரி, அது 2009 அது வரவே இல்லையா, அந்த இஷ்யூ வரல. இல்லங்க 2020 எலெக்ஷனை சொல்லி சொல்றாருன்னு நினைக்கிறேன். 2010 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. கேபிடேஷன் ஃபீஸ் பிரைவேட் காலேஜஸ் வாங்குறாங்க. சரி, நீங்க தவறு. வந்ததன் அடிப்படையில எம்சிஐ வச்ச டாக்குமெண்ட். நன்றி. ப்ரொபோசல் முடிய கணேஷ். அதுக்கு மட்டும் ஒரு விளக்கம். 2008லயே ப்ரொபோசல் வந்தது, தடுத்தது அன்புமணி ராமதாஸ். எம்சிஐல ப்ரொபோசல் வச்சது அன்புமணி ராமதாஸ் இல்லாத காலத்துல நன்றி கொண்டு போய் வச்சது அதுதான். நன்றி. உண்மை நடந்துறாது, உண்மை அதுதான். அதை நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க. கவர்மெண்ட்ல இருந்து அத்தனை நேரம் இல்லங்க. கணேஷ்குமார் நான் சொல்றேன், நீங்க ஜாதிய கட்சி இல்லைன்னு சொல்றீங்க, எல்லா ஜாதிக்காகவும் போராடுறீங்கிறீங்க. ஓகே, நீங்க ஏங்க இன்னும் வன்னியர் சங்கத்தை வச்சுட்டு இருக்கீங்க? அதனால என்ன பிரச்சனை? மாநாடு நடத்துறீங்க. அப்ப எப்படிங்க உங்களை வேற மாதிரி பாப்பாங்க மக்கள்? நான் உங்களை சரியா பாக்குறேன், மக்கள் எப்படி பாப்பாங்க உங்களை? நீங்க வன்னியர் சங்கத்தை வச்சிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு நடத்துறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நாங்க இப்பவும் நடத்துவோம். அப்ப எப்படி மக்கள் நம்புவாங்க? பாட்டாளி மக்கள் எப்படி உங்களை ஜாதிய கட்சி இல்லைன்னு மக்கள் எப்படி நம்புவாங்க? நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க தம்பி நீங்க புரிஞ்சுக்கோங்க. நன்மைக்காக தான் சொல்றேன் நான். சரி, நாங்க உங்க நன்மைக்காக தான் பதில் சொல்லிடுறேன். நான் பதில் சொல்லிடுறேன். வன்னியர் சங்கம் 81ல துவங்கப்பட்டது. 91ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்குறாங்க. கட்சி துவங்குவதற்கு முன்னாடியே அந்த மக்களுக்கான போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம். பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி வரும்பொழுது இருங்க, நான் இப்பதான் சொல்றேன், நாங்க இன்னைக்கு நடத்துவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மக்கள் கை தூக்கி விடுவதற்கு அந்த மக்களுக்கு ஆள் இல்ல, நாங்க சங்கம் நடத்துவோம். அந்த மக்களை தூக்கி விடுவதற்கான இடத்துல நாங்க இருக்கிறோம். என்ன பிரச்சனை? நீங்க கொடுங்க. எங்களுடைய தலித் மக்களுக்கு யார் இருக்காங்க? நீங்க கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்க ஓகே, நன்றி கணேஷ்குமார். இல்லையே. ஓகே, உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. நன்றி.